மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் அளித்தவர்கள் கூடுதல் இழப்பீட்டுத் தொகை கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறுகிறார் செய்தியாளர் ரஃபீக் ராஜா. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக மதுரையில் உள்ள விமான நிலையம் தற்போது சர்வதேச விமான நிலையமாக செயல்பட்டு வருகிறது. மதுரையிலிருந்து இலங்கை, துபாய் உள்ளிட்ட நாடுகளுக்கு தற்போது விமானம் இயக்கப்பட்டு வந்த நிலையில் மதுரையிலிருந்து இயக்கப்படக்கூடிய விமானங்களை அதிகரிக்க வேண்டும் என்றும் பல்வேறு நாடுகளுக்கு மதுரை விமான நிலையத்திலிருந்து விமானங்கள் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. அதனை ஏற்று சின்ன உடைப்பு கிராமத்தில், அதாவது மதுரை விமான நிலையம் அருகே உள்ள சின்ன உடைப்பு கிராமத்தை சுற்றிலும் உள்ள இடங்கள் விமான நிலையத்திற்காக கையகப்படுத்தப்பட்டது. இந்த எடுத்தப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடு தொகைகள் வழங்க தற்போது அவர்களுக்கு மாற்று இடம் வழங்குவதாகவும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் கூறப்பட்டிருந்தது. தற்போது வரை மாற்று இடங்கள் வழங்காததாலும் உடனடியாக இந்த சின்ன உடைப்பு கிராமத்திலிருந்து தங்களை வெளியேற்ற மாவட்ட வருவாய்த்துறையினர் ஈடுபட்டு வருவதாக கூறி இந்த சின்ன உடைப்பு கிராமத்திலிருந்து தங்களை வெளியேற்ற கூடாது என கூறி தற்போது வரை போராட்டங்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று அதிகாலை முதல் போராட்டங்கள் ஈடுபட்டு வரக்கூடிய மக்கள் வருவாய்த்துறையினருக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் தங்களுக்கு வழங்க வேண்டிய மாற்று இடம் மற்றும் இழப்பீட்டுத் தொகையை அதிகரித்து கொடுக்க வேண்டும் என்று தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த பெண்மணிகளிடம் கேட்போம். அம்மா வணக்கம். தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க, என்ன கோரிக்கைகள் நீங்க வைக்கிறீங்க? நாங்கள் பணம் வாங்கினது உண்மைதான் சார். எங்களுக்கு எதுவுமே இந்த இடம் இங்கே போய் இருங்கன்னு அவங்க வாழ்வாதாரத்துக்கு எதுவுமே கொடுக்காம போனால் எங்கே போவோம்? இந்த இடம் நாங்கள் எங்கள் வாங்கும் போது எங்களுக்கு பத்திரத்தை வச்சு தான் வாங்கினாங்க. பத்திரத்தை வச்சு தான் காசு கொடுத்தாங்க. சும்மா ஒன்றும் யாருக்கும் காசு கொடுக்கல. இப்போ பத்திரமே இல்லாமல் வேல்யூஸ் பண்ணி எதுவும் கொடுக்கல. பத்திரம் வச்சு கொடுத்தாங்க. இப்போ பத்திரத்தை படி இந்த இடத்துல நீ இருமா போமா அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாதம் எங்களுக்கு கெடு கொடுத்து நீங்கள் போங்கன்னு சொல்லி தான் நாங்கள் போயிட போகிறோம். எதுவுமே பண்ணாமல் நாங்கள் வீட்டை இடிப்போம் வரணும். காலையில் சின்ன பிள்ளைங்க இருக்குது, படிக்கிற பிள்ளைங்க இருக்குது, 12th படிக்கிறாங்க, 10th படிக்கிறாங்க, எல்லா பிள்ளைகளுமே இங்கே இருக்கிறாங்க. அப்போ எல்லாத்தையும் மக்கள் தொகை என்ன சொல்கிறாங்க? பிள்ளைங்களை பாருங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு இது துன்புறுத்துற மாதிரி தானே இருக்குது. காலையில் 6 மணிலேருந்து தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை. மாற்று இடம் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் போகிறோம். நாங்கள் போகலன்னு சொல்லலை, மாற்று இடம் கொடுங்க. எங்களோட உரிமையை தான் கேட்குறோம். எங்கள் பட்டாப்படி எங்களுக்கு வாங்கினீங்களே, எங்கள் பட்டாப்படி எங்களுக்கு இடம் கொடுங்க. இந்த இடத்துல போய் நீங்கள் இருங்கன்னு சொல்லுங்க, தாராளமாக காலி பண்ணுறோம். மற்றொரு பெண்மணி தொடர்ந்து போராட்டத்தில் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்க, அக்கா உங்களுடைய கோரிக்கைகள் என்ன? இப்போ என்ன மாவட்ட நிர்வாகம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக சொல்லுங்கள். அவங்க பணம் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் பணம் வாங்கலைன்னு சொல்லலை, நாங்கள் வாங்கினோம். இப்போ எங்கள் பிள்ளைங்க குட்டியெல்லாம் நாங்கள் எங்கே கூட்டிகிட்டு போய் நாங்கள் எங்கே ஒரு அடம்பலாக வைக்க முடியும்? அது இந்த பனியிலையும் மழையிலையும் நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் அவங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது, எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் எப்படி வளர்க்குறது? நாங்கள் விவசாயம் பண்ணி பூ பறக்கி களை எடுத்தால் தான் நாங்கள் அந்த சம்பளத்தை வச்சு எங்கள் பிள்ளைகளை வளர்க்க முடியும். அந்த நிலங்களையும் எடுத்துட்டீங்க, குடியிருக்கு வீடையும் எடுத்துட்டீங்க. எங்களுக்கு மாற்றிடம் கேட்டு எங்கள் உரிமையை தான் நாங்கள் கேட்டு உட்காந்துருக்கோம். எதுக்காக அலக்களிக்கிறாங்கன்னு தெரியல. மாவட்ட நிர்வாகம் இதுவரை என்ன சொல்லியிருக்காங்க? மாவட்ட நிர்வாகத்தில் என்ன சொன்னாங்கன்னா, அமைச்சர் சொன்னார் 1 வாரம் நாங்கள் டயம் தரோம், நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. திடீர்னு சொல்லிட்டு இப்போ வந்தா எல்லா அதிகாரிகளும் இப்போ வந்தா நாங்கள் மக்கள் என்ன செய்யறது? அப்போ அவங்க அதிகாரம் பூரா அவங்க கையில் இருக்குன்னு தான் அவங்க இப்பெல்லாம் பண்ணுறாங்களா? அப்போ எங்களை பயமுறுத்துறதுக்கு வராங்களா? நாங்கள் மிரண்டு போயிடுவோம்னு வராங்களா? எங்களுக்கு இடம் தான் வேணும் சார், இடம் தான் எங்களுக்கு வேணும், வீடு வேணும். நிச்சயமாக இங்கு போராடிக்கூடிய மக்கள் நம்மிடம் சொன்ன தகவல், அதாவது தாங்கள் இந்த இழப்பீடு தொகை பெற்ற போதிலும் தங்களுக்கு உரிய மாற்று இடம் வேண்டும், மாற்று இடமும் மாநகராட்சி பகுதிகளில் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறக்கூடாது என்பதற்காக மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளும் மக்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். இருந்தபோதிலும் இந்த போராட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அருகே உள்ள ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் 3 பெண்கள் உள்ளிட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அங்கு ஏறி தொடர்ந்து தனது கைகளில் மண்ணெண்ணெய்களுடன் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது மாவட்ட நிர்வாகம் இவர்களுக்கு மாற்று இடம் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை 1 வாரத்திற்குள் முடித்து அவர்களுக்கு இடம் வழங்குவதற்கான ஆவணம் செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த இடம், அதாவது சின்ன உடைப்பு பகுதிகளில் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக மேலும் 1 வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையை எழுத்துப்பூர்வமாக மக்கள் தங்களுக்கு தர வேண்டும். அதுவரை இந்த போராட்டம் தொடரும் என கோரி தற்போது வரை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.